Hello everyone, Namadan Gauri and hello my dear MG Squad. ஒரு ஊரில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு வேல்யூவே கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்கள், மனுஷங்களோட உயிர்கள். நியூ டெல்லியில் 18 பேர் இதுவரைக்கும் அஃபீஷியல் நம்பர்ஸ் 18 பேர் ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க ஏறி மிதித்து இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? டெல்லியில் ஓவர் க்ரௌடிங்னால ஒரு ஸ்டாம்பீடு எங்கேயோலாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸு, அவ்வளவு போலீஸு, ரயில்வே அத்தாரிட்டிஸ் எல்லாமே வைக்கப்பட்டு முழுக்க மேனேஜ் பண்ணப்பட வேண்டிய க்ரௌடில் ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க கால் வச்சு மிதித்து இறந்து போனவங்களோட எண்ணிக்கை இதுவரைக்கும் 18 பேர். இது ரொம்ப மனசை ஒரு மாதிரி கல்லாக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மகா கும்பமேளாவில் 30 பேர் இதே மாதிரி கூட்ட நெரிசல்னால மேலே ஏறி இறந்து போனாங்க. அதுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹத்ரஸில் உத்தரப்பிரதேசில் 120 பேர் 120 ஓகேவா கூட்டத்தில் ஏறி மிதிச்சு இறந்து போனாங்க. எனக்கு புரியலை, இப்படி ஸ்டாம்பீடுனால நம்ம மகா கும்பமேளா இப்போ நடந்துட்டு இருக்குது, இதுக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. இப்போ இறந்தவங்களுக்கும் நம்ம மகா கும்பமேளா நடக்கிறப்போ உலகத்திலே மிகப்பெரிய கேதரிங், யாருமே எந்த கண்ட்ரியுமே இவ்வளோ பெரிய ஒரு கேதரிங்கை பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி பேசுகிறோம். ஏன் எவனும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அது மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினச்சிதான். நாம் அப்படி ஒன்று பண்ணுறோன்னா அது 100% மேனேஜ் பண்ணணும். பட் இந்தியாவில் 18 பேர் பிரக்யாராஜ்க்கு இந்த கும்பமேளாவை அட்டன் பண்ண போகிற கூட்ட நெரிசல்னால இறந்து போயிருக்காங்க. டெல்லியில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளியே இறந்து போயிருக்காங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லனா என்ன சொல்கிறதுன்னு தெரில. எப்படி இது நடந்துச்சு? இது முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ அது எப்படி தவிர்க்கப்பட்டிருக்கலாம், எதனால இது நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் as I always say, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ண தான் எனக்கு இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சேர்க்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எனக்கும் இருக்கும். உங்களுக்கும் அல்கோரிதம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வேர்ல்டில் நடக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கும் காமிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடந்திருக்கு? நியூ டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷனில். ஓகேவா, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நார்த் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு மேலே பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸே கிடையாது. டெல்லி தான் இருக்கிறதுலே பெருசு. இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனுக்கு சென்னை சொல்லலாம், அதே மாதிரி வெஸ்ட்டில் மும்பை சொல்லலாம், ஈஸ்ட்டில் கொல்கட்டா சொல்லலாம், நார்த்தில் டெல்லி தான் ப்ரைம் ஹப். ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்கும். நேற்றுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரத்தில் 2 ட்ரெயின் ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாக டிலேடாக இருந்திருக்குது. அந்த 2 ட்ரெயினோட பேர் ஒன்று ஸ்வதந்திர சேனானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதும் புவனேஸ்வர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த 2 ட்ரெயின்ஸும் ஹெவிலி டிலேட். ஓகேவா, நைட் ஒரு 9:30 10 o'clock வரைக்குமே இது வர வேண்டிய ஸ்டேஷனுக்கு விச் இஸ் 12:13. ஓகேவா, இந்த ரெண்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டேஷன்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். 1 2 ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், 2 அப்புறம் 3 4 ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், 5 6 ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரி 12:13 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஸ்வதந்திர சேனானி எக்ஸ்பிரஸும் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸும் வர வேண்டியது இருக்குது. அந்த புவனேஸ்வர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இது ரொம்ப ஹெவிலி டிலேட், லைக் ரொம்ப நேரம் டிலே ஆனதுனால அந்த இடத்துல கூட்டம் ஸ்வெல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, கூட்டம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது, மக்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. இதே டயத்தில் இங்கேருந்து பிரயாக்ராஜ்க்கு போகிறதுக்கு, பிரயாக்ராஜ் தான் கும்பமேளா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இடம். கும்பமேளான்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். உலகத்தோட மிகப்பெரிய காங்கிரிகேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், உலகத்திலே அதிகமான மக்கள் ஒரு இடத்துல திரளக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க நடந்துட்டு இருக்குது. அது 140+ இயர்ஸ் சம்திங் ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ அங்கே நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய நம்பிக்கை இருக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறாங்க. இதில் பணக்காரன் ஏழான்னு பாகுபாடு பார்க்காம எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க. பணக்காரங்க ஃப்ளைட்டில் போயிடுவாங்க, எவ்வளோ 1000 லட்சம் இருந்தாலும். பட் எளிய மக்கள் போகிறதுக்கு மிகப்பெரிய ரிசோர்ஸ் ட்ரெயின் தானே. ஸோ ட்ரெயினில் எப்படியாவது இங்கே போயிடணும், வாழ்நாளில் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமான கூட்டம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஆல்ரெடி காத்துட்ருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 14. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், 12:13 பிளாட்ஃபார்மில் 2 ட்ரெயின் டிலே ஆகிருக்குது. இப்போ 14:15 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வேறு, இதுக்குன்னே விட்டுருக்காங்க டெல்லியிலேருந்து. அதுக்கு அங்கே மக்கள் காத்துட்ருக்காங்க. இந்த டெல்லி ஸ்டேஷனுங்கிறதுனால இது டெல்லி மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, உத்தராகண்ட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவிலேருந்தும், பஞ்சாப்லேருந்து, ஹரியானாலேருந்து எல்லாருமே டெல்லியில் தான் மெயினாக ஏறுவாங்க.
ஸோ எல்லாருமே வந்து இந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்மில் காத்துட்டு இருக்காங்க. பக்கத்து பிளாட்ஃபார்மில் வர வேண்டிய சுதந்திர சேனானி எக்ஸ்பிரஸும் புவனேஸ்வர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸும் டிலே ஆகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை நிறுத்தணும்ல. ஸோ சில இடத்துல வந்து பிளாட்ஃபார்முக்கு போகிறத பிளாக் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1-2 இடத்துல மட்டும்தான் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள இந்த பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் கிட்டலாம் வந்து 1-2 இடத்துல தான் இறங்க முடியுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகுது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக விளையுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12-13 பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்கள 12th பிளாட்ஃபார்மில் வர வேண்டிய ட்ரெயின் வந்து 16th பிளாட்ஃபார்முக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு டிலே ஆன ட்ரெயினுக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால கீழே இருந்துக்கிட்டு எல்லாரும் வேகமாக 16th பிளாட்ஃபார்முக்கு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளுக்கு தெரியும் இறங்கி போக முடியாது, ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கலேட்டரில் ஏறி ஓவர் பிரிட்ஜ் இருக்கும்ல, அதில் நடந்து மறுபடியும் கீழே இறங்கணும். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டரில் தான் மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மேலே கீழே போயிட்டு இருக்கிறப்போ மக்கள் வந்து தெரியாமல் ட்ரிப் ஆகுறாங்க. சில பேர் ஐ விட்னஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஏர்லியாக நான் சொல்லிருக்கேன். நேற்றுக்கு நைட் 9:30 நடந்தது, நேற்று காலையில் 9:30 பேசிகிட்டு இருக்கேன். 12 hours டெல்லியில் நடந்தது. இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஸோ இந்த எஸ்கலேட்டரில் வந்து ட்ரிப் ஆகுறாங்க. ஸ்லிப் ஆன உடனே ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேலே விழுகிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெயினில் வந்து இடம் கிடைக்காம போயிடுமோ, ஸோ ட்ரெயின் எடுத்துருவாங்களோங்கிற பதட்டத்தில் ஒவ்வொருத்தங்க இன்னொருத்தங்களை மாற்றி தள்ளுறதுங்கிற ஒரு கமோஷன் ஏற்படுது. இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அந்த 1 hourக்கு முன்னாடி 8 to 9 இந்த டைம் லைனில் மட்டுமே வந்து 1500 ஜென்ரல் டிக்கெட்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்குது. இந்த 1500 டிக்கெட்ஸ் விற்று இத்தனை பேர்னா விற்காம எத்தனை பேர் அங்கே நின்றுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் பெருசாக ட்ரெயினில் உள்ள போகிற எல்லாரையும் செக் பண்ணுறது கிடையாது. டிக்கெட் இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே யாருனாலும் போகலாம், யாருனாலும் வெளியே வரலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் இருக்குது, பட் அது ரொம்ப எஃபெக்டிவாக செக் பண்ணப்படுறதுல நம்மளுக்கே தெரியும். அதுவும் நீங்கள் நார்த்து போக போக ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கே ஆயிரக்கணக்கான பேர், இன்ஃபேக்ட் அங்கே ஜென்ரல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் இருக்கும். ஒன்று 200, அது 300 இருக்கலாம். அதுக்கு 1500 பேர் உள்ளே வந்தால் என்ன ஆகுறது? பிளாட்ஃபார்மை வேறு மாற்றி விட்டாங்க. இன்னும் 2-3 பிளாட்ஃபார்மில் இறங்குறதுக்கு போலீஸ் ஆல்ரெடி க்ரௌட் கண்ட்ரோலுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ 1-2 இடத்துல மட்டும்தான் இறங்க முடியுங்கிறப்போ அங்கே பாட்டில் நெக் உருவாகுது. பாட்டில் நெக் உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டிலோட அதை தான் பேசிக்காக பாட்டில் நெக்னே சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லாக போகிறதுக்கு பதிலாக 1-2 என்ட்ரன்ஸ் மட்டும் விட்றப்ப என்ன ஆகுது? இதுக்குள்ளே மட்டும் எல்லாருமே க்ரஷ் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு நிலமை வருது. இது ஒரு பாட்டில் நெக்காகவும் மாறினதுனால ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேலே விழுகிறது, பதட்டத்தில் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி முன்ன பின்ன தள்ளுறது, இந்த தள்ளு முள்ளில் மட்டுமே சிக்கி 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், 11 பேர் நாங்கள் வந்து சொந்தக்காரங்க, இவங்களுக்கும் இந்த கும்பமேளாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க வந்து 11 பேர் ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்காங்க. வந்த இடத்துல தங்கச்சி கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. இன்னொருத்தவங்களோட கதை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவே நான் பார்க்க முடியுது. ஒரு பாட்டி வந்து பேத்தியை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த கும்பமேளாவுக்கு போகிறவங்களே கிடையாது. சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் வேறு இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு க்ரௌடு, கும்பமேளா க்ரௌடு, இந்த க்ரௌட்லேருந்து பிளாட்ஃபார்ம் மாற்றினது, இதெல்லாம் தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு நம்மளால் இப்போதைக்கு காட்ஜ் பண்ணி மீடியாவில் வர்றதை வச்சு சொல்ல முடியுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக கவர்மெண்ட், ஸோ ரயில்வே சைடில் இருந்து 10 lakhs சம்திங் இறந்தவங்களுக்கு சொல்கிறாங்க. காயப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு 3 lakhs சம்திங். ஸோ அந்த மாதிரி மணிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஏன் இது வந்து தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சிஸ்டமாக யோசிச்சு பார்ப்போமே. இந்தியாவில் டிக்கெட் எடுத்தவங்க மட்டும்தான் ரயில்வே இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம இதை வைக்கிறோம்ல, ஏர்போர்ட்டுக்குள்ளே யாருனாலும் போக முடியுமா? முடியாது. ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஹை எண்டுன்னு நீங்கள் வச்சிங்க. பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்டில் ப்ரைவேட் பிளேயர்ஸும் இருக்காங்க, கவர்மெண்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க. 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட நம்ம கூட்ட நெரிசனால இறந்து போகிறாங்கன்னு பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல கூட வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்னால ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி சீசன் சென்னையிலலாம் கிளம்பி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த க்ரௌடு வந்து டைம் டிலே ஆகுது, பட் இறந்து போகிறது இல்லையா? அப்போ நம்மளால் அது மேனேஜ் பண்ண முடியுது. இது சென்னை பெருசாக பேசுகிறேன், அது பெங்களூரில் நடக்குது, டெல்லியில் நடக்குது. எல்லா இடத்துலையுமே பஸ்ஸில் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுது. அப்போ நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. இது இத்தனைக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டர். ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக இப்படி தான் ஸ்கெடியூல் அப்படின்லாம். இப்போ ட்ரெயின் அப்படி இருக்கிறப்போ ஆர்கனைஸ்டு செக்டர். இத்தனை ட்ரெயின் தான் வரப்போகுது, இந்த ட்ரெயின் டிலே ஆகுது, இத்தனை டிக்கெட்டு தான் விற்கணும், இத்தனை பேர் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகணும், இத்தனை பேருக்கு தான் வந்து டிராவலுக்கு பெர்மிட் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சோம்னா நம்ம பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்ம பண்ண முடியும். ஐபிஎலுக்கு ஒரே நேரத்தில் 50,000 பேர் 60,000 பேர் ஒரு ஸ்டேடியம்குள்ளே போகிறத நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. அவன் காசு இருக்கிறவன் டிக்கெட் வாங்குறான், பெரிய ஐபிஎல்ஸுக்கு செலவு பண்ண முடியுது. காசு இல்லாதவங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இடத்துக்கு போகிறாங்கனாலும் அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்தியாவில் சம உரிமைங்கிறது. இங்கே பணக்காரனோட உயிரும் ஏழையோட உயிரும் ஒரே வேலை தான். 18 பேர் வந்து ஒருவேளை எம்பிஸாக இருந்திருந்தாங்கன்னா, எம்எல்ஏஸாக இருந்திருந்தாங்கன்னா, மிகப்பெரிய அம்பானிஸாக இருந்திருந்தாங்கன்னா, சாரி அம்பானின்னு பேர் எடுக்க விரும்பல, பட் பணக்காரங்களாக இருந்திருந்தாங்கன்னா
அது வந்து எவ்வளோ பெருசாக பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு. அது சாதாரண ஏழை மக்கள், பீகாரிஸு, அப்புறம் உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க, போஜ்புரிஸ் கண்டுக்காமல் போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த விலையோட உயிர்னு ஒன்று, உயிருக்கு ஒரு விலை போட்டு வச்சிருக்கிறது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன சோகம்னு பார்த்தீங்கன்னா, 3 ட்ரெயின் இடிச்சு 300 பேர் இறந்து போகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஒரு ப்ரைவேட் கார்ட்மேன், ஓகேவா, ஒரு சும்மா ஒரு சாமியார், அவன் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 80,000 பீப்புளுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு 3 லட்சம் பேரை கூப்பிட்டு அதில் 120 பேர் மிதிச்சு கூட்ட நெரிசல்னால, கடவுளுக்கே கிடையாது, ஒருத்தன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிற ஒருத்தனுக்கு இறந்து போகிறாங்க. இது ஹத்ரஸில் நடக்குது. 60 பேர் கும்பமேளால காயப்படுறாங்க, 30 பேர் இறந்து போகிறாங்க. இப்போ 18 பேர் டெல்லியில் இறந்து போகிறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோங்கிறது ஆப்சல்யூட்டாக ப்ரௌடான விஷயம். அதில் எனக்கு செகண்ட் தாட்ஸே கிடையாது. பட் அதை வெல் மேனேஜ்டாக பண்ணோன்னால் இமேஜின் ஹவு குட் இட் வில் பி. இந்த மொத்த கூட்டமாக நம்ம கடைசியில் இது முடிகிறப்போ நம்ம கிட்ட பெருசாக பேசுவோம், கும்பமேளாவில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இதெல்லாமே நம்ம பேசுவோம், பெருமைப்படுவோம், எல்லாம் சரி. ஆனால் அதில் இறப்புகள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ பெட்டராக இருக்கும். அந்த க்ரௌட் இன்னும் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஓகே, 1 கோடி பேரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. அந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். அது எப்படி மதன் முடியும்? இது கவர்மெண்ட் எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம யோசிப்போம். ஃபைன். அப்போ ஏன் 1 கோடி பேர் அங்கே கூட்டணும்? ஏன் 1 கோடி பேர் அங்கே வரணும்? கோவிட் அப்போ கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போகிறதுக்கு வந்து நம்மளால ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு போங்கன்னு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுதில்ல? ஏன் பிரயாகராஜ்க்கு இந்த கும்பமேளாவுக்கு அது பண்ண முடியாது? கோவிடுக்கு வந்து நம்ம வந்து வேக்சின் ஊசி போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஆன்லைனில் கொண்டு வர முடியுதில்ல? அதுலேயும் ஏழைங்க எல்லாரும் வாங்க தானே செஞ்சாங்க. இன்றைக்கி எல்லாமே கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலாக கொண்டு போயிட்டுருக்கல. அப்போ இதையும் கொண்டு போகணும். உயிர்கள் அலட்சியமாக இறந்து போகிறத அட் சம் பாயிண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இட் பிரேக்ஸ் மை ஹார்ட். இது வந்து ஒரு கலெக்டிவாக, ஒரு சொசைட்டியாகவே வந்து நம்ம இதை பார்க்குறதும், ஒரு ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்குறதும், எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இறந்து போகிறாங்கன்னு வித்தியாசம் பார்க்குறதுலேருந்து இறந்து போனவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது வரைக்கும் அத்தனை பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஐ ஹோப் ஆஸ் அ சொசைட்டி வி சேஞ்ச். அந்த 18 உயிர்கள் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குதுங்க. ஒரு பாட்டி வந்து கையில் ஒரு பேத்தியை வச்சுக்கிட்டு 2-3 நிமிஷம் கழிச்சு அவங்க அந்த எந்த பாவமும் பண்ணாமல் அவங்க இறந்து போயிருக்காங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரியலி விஷ் திங்ஸ் சேஞ்ச். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணும், வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். சென்ட் மீ தேர். பாய். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறாங்கனால், இந்த மாதிரி கூட்ட நெரிசலுக்குள்ளே எப்படியாவது ட்ரெயினில் ஏறிடணும், பஸ்ஸில் ஏறிடணும்னு நினச்சாங்கனால், வி ஆர் நாட் ரெடி ஃபார் தட் எட். எப்படியாவதுங்கிறப்ப உயிர் விட்டுட்ருக்காங்க மக்கள். ஸோ ப்ளீஸ் டேக் கேர், ஷேர் இட் வித் பீப்புள். நிறைய கூட்ட நெரிசலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட ஒரு டைம் அனுப்புங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். பாய்.